வணக்கம் சகோதர சகோதரிகளே. நான் அமுதா பேசுகிறேன். வாழ்க்கையை எளிதாக வாழ்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. பிரச்சனை பிரச்சனை யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை? எனக்கு லைஃப்பில் பிரச்சனையா இல்லை லைஃபே பிரச்சனையான்னு சொல்கிற அளவுக்கு எல்லார் லைஃப்லேயும் பிரச்சனை. என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஒன்றை முடித்தோன்னா இன்னொன்று அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம பிரச்சனைகளோடையே தான் வாழ்ந்தாகணும். ஸோ அதை கடக்கிறதுக்கு ஒரு எளிதான வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒவ்வொரு பிரச்சனையாக நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச 2 விஷயங்களை நான் சொல்கிறேன். கடைபிடிச்சு பாருங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அதை 2 விதத்தில் நம்ம சமாளிக்கலாம். ஒன்று ஏற்றுக்கொள்ளுதல், 2 ஊருக்கு உபதேசம். அது என்னங்கிறத இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனேயும் நம்ம என்ன பண்ணுறோம்? புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஐயோ, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? ஏமாத்துறவன் இது பண்ணுறவன் எல்லாம் நல்லா இருக்கிறான், ஆனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் நான் கொடுத்ததில்லை, யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுத்ததில்லை. ஆனால் எனக்கு ஏன் கடவுள் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறான்? என்னையவே ஏன் கடவுள் சோதிச்சுட்ருக்கான்? இப்படியே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தால் நான் என்ன தான் பண்ணுவேன்? இப்படியே தான் நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். முதல்ல நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும். ஏற்றுக்கொள்ளுதல்னா அதுதான். ஆமாம், எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எஸ், இப்போ நான் இதை சமாளித்து ஆகணும் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம மனசு ஒரு அமைதி அடைஞ்சிரும், ஒரு தெளிவு வந்துடும். ஆமாம், இப்போ நம்ம இந்த சுச்சுவேஷனில் இருக்கோம், இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்து என்னன்னு யோசிக்கிற ஒரு மனநிலை அப்போ தான் நம்மளுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளுதல். எஸ், இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, நான் இதை சமாளிப்பேன், என்னால் இதை சரி செய்ய முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங் ஊருக்கு உபதேசம். அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா தான் நம்ம புலம்புவோம், அழுவோம். எனக்கு ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னெல்லாம் புலம்பி அழுவோம். இதே நம்ம ஃப்ரெண்டுக்கோ இல்லை நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ நம்ம ரிலேட்டிவ்க்கோ ஒரு பிரச்சனைன்னு நம்மக்கிட்ட சொல்லும்போது நம்மளுக்கு 1000 சொல்யூஷன் அதுக்கு நம்மளுக்கு தெரியும். இப்படி பண்ணி பார்க்கலாம்ப்பா, அப்படி பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி பண்ணு, இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நிறைய ஐடியாஸ் கொடுப்போம். உண்மை தானே? அந்த மாதிரி தான் அதுதான் ஊருக்கு உபதேசம். இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது உங்களோட பிரச்சனையாக நினைக்காம, இப்போ இந்த பிரச்சனை உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருக்குது, அப்போ நீங்கள் அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்க அப்படின்னு அந்த பிரச்சனையிலிருந்து தள்ளி நின்று யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பல ஐடியாஸ் வரும். ஏன்னா நம்ம பிரச்சனைன்னு மனசுக்குள்ளே போட்டு நம்ம அதை குழப்பிக்கிறனால தான் நம்மளுக்கு ஒரு தெளிவான மைண்டே இல்லை. அதனால தான் அதோட சொல்யூஷன் நம்ம யோசிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரச்சனையை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து விலகி நிற்கணும். இந்த பிரச்சனை இப்போ என் ஃப்ரெண்டுக்கு இருந்திருந்தா நான் அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனையிலேருந்து விலகி நின்று யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இந்த 2 முறையை ஃபாலோ பண்ணி ஏதாவது உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ண முடிஞ்சால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.